ஹலோ எவ்ரிஒன், குட் மார்னிங். ரஞ்சிதா ஹியர் ஃப்ரம் பவம் மன்மனம். இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது. அதில் ஒரு 10 days ஊரில் இல்லாததுனால வீட்டில் இருக்கிறவங்க தண்ணி மட்டும் ஊற்றி செடிங்களை ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னா, ஃபுல்லுமே புல் வளர்ந்து 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 எல்லா க்ரோ பேக்லேயும் அவ்வளோ புல் வளர்ந்துருக்கு, அவ்வளோ களை வளர்ந்துருக்கு. ஸோ இப்போது அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கிறப்போ ஒரு தடவையும் தண்ணி ஊற்றுறப்பயே அதில் ஏதாவது 1-2 முளைச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்து போட்டுருவோம். ஒரு 10 daysக்கு இவ்வளோ வளர்ந்துருக்கு. இந்த ஒரு 4 இதில் மட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ புல். இப்போ தண்ணி ஊற்றுனாலும் பாதி அதுக்கு தான் போகும், சத்தும் அதுக்கு தான் போகும். ஏற்கனவே இந்த வெயிலில் நம்ம ஜஸ்ட்டு இருக்கிறத மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். புதுசாக எதுவுமே வைக்கிறதுக்கு விரும்பவும் இல்லை. ஸோ வச்சாலும் மேக்ஸிமம் வர்றது கஷ்டம். இந்த வெயில் அவ்வளோ வெயில் இருக்குது. ஸோ அதனால் இருக்கிறதுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 week மேலே டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் நல்ல மெயின்டெனன்ஸ் கொடுத்தா தான் எல்லா புல்லையுமே எல்லா க்ரோ பேக்கில் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தக்காளி செடி நீளமாக வளர்ந்துட்டே இருக்குது. ஃபுல்லாக அங்கங்கே மஞ்சள் இலையாக இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். அந்த கிளைகளை எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். ஸோ தக்காளி செடிக்கு எல்லா தக்காளி செடியிலையுமே ஒரு கம்பு குச்சி மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதை நட்டு வச்சு அதில் கட்டணும். ஸோ அப்போ தான் ஃபஸ்ட்டு தக்காளிக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சோன்னா அதுதான் நம்ம பண்ணணும். ஸோ அதை நம்ம கோயிங் ஃபார்வர்ட் நம்ம அதை பண்ணுவோம் எல்லா செடிக்குமே, தக்காளி செடிக்கு. ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.